mean median mode of ungrouped data. இன்னைக்கு பார்க்க போற examples நீங்க பாருங்க median ஓட examples தான் பார்க்க போறோம். So median ஓட definition பாத்தீங்கன்னா it is a middle value in a collection of ordered observations. So இதை நீங்க median find out பண்றதுக்கு என்ன வேல்யூ எடுப்பீங்கன்னா middle value. Middle value in a collection of ordered observations. Which means உங்களுக்கு observations கொடுத்திருக்கிறது வந்து shuffle பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க வந்து rearrange பண்ணணும். எந்த ஆர்டர்லன்னு பாத்தீங்கன்னா ascending orderல rearrange பண்ணணும். So ascending orderல rearrange பண்ணிட்டு middle value நீங்க எடுத்து calculate பண்ணீங்கன்னா அதுதான் வந்து median. இதுல ரெண்டு important point என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த observations வந்து நீங்க count பண்ணுவீங்க. So count பண்ணி இப்போ for example 5 அப்படிங்கும்போது 5ன்றது வந்து ஒரு odd number. அதே மாதிரி இப்போ 6 ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு even number. So இது எக்ஸாம்பிளுக்காக 5 6 சொன்னோம். So இந்த மாதிரி நீங்க வந்து என்ன மாதிரி observations நீங்க கவுண்ட் பண்ணாலும் 11 கிடைக்கலாம் 15 கிடைக்கலாம் 12 கிடைக்கலாம் 14 கிடைக்கலாம். So இதுல வந்து நீங்க observations வந்து ஆடா இருக்கா ஈவனா இருக்கான்னு பாருங்க. ஆட் நம்பரா இருந்ததுன்னா உங்களோட ரீஅரேஞ்ச் பண்ணி நீங்க ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல வச்சிருப்பீங்க. சோ அதுல வந்து மிடில் வேல்யூ நீங்க எடுத்துக்கலாம். அதுதான் வந்து மீடியன். இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா if the observation is odd number of observations இருக்கும்போது. whereas in case of even number அப்படிங்கும்போது middle number வந்து ரெண்டு வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. சோ அந்த ரெண்டு வேல்யூக்கு நீங்க வந்துட்டு மீன் எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு மீடியன். So இன்னைக்கு சால்வ் பண்ண போற எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பார்க்க போறோம். ஃபார்முலா இல்லாமயே நீங்க டைரக்டா எப்படி கால்குலேட் பண்ண மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்றதையும் நம்ம பார்க்க போறோம். So question பாத்தீங்கன்னா find the median of 4, 3, 5, 2, 11. So first step நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா rearrange பண்ணும் ascending orderல பண்ணும். அதாவது smallest to largest. So இத நீங்க rearrange பண்ணினா ascending orderல பண்ணீங்கன்னா first number 2 then 2 கட் பண்ணிடலாம் so that உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. next number 3 smallest to largest பண்ணும் 3. next number பாத்தீங்கன்னா 4. next number வந்து 5. next number வந்து 11. so rearrange பண்ணியாச்சு ascending orderல. second step இது வந்து step 1. second step என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து number of observations வந்து calculate பண்ணும். which means எவ்வளவு observations count பண்ணுங்க 1 2 3 4 5. so n is equal to 5. So 5 என்றது என்னது odd number. So இது வந்து odd number of observations இருக்கு. So if odd number of observations அப்படினு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா median is equal to என்ன பாத்தீங்கன்னா middle ல என்ன வேல்யூ இருக்கு உங்களோட observation அதான் வந்து உங்களோட median. So median is equal to இது odd number அப்படினா middle number. middle அப்படினா போது பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கு. So இந்த சைடு ஒரு 2 விட்டுட்டு இந்த சைடு ஒரு 2 விட்டுட்டு ஈக்குவலா தான் நம்ம எடுத்துறோம். இந்த சைடு ஒரு 2 இந்த சைடு ஒரு 2 எடுத்துட்டீங்கன்னா மிடில் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க 4. So median is equal to 4. So median அப்படிங்கிறது middle value in the collection of ordered observations பார்த்தோம். இது வந்து shuffle ஆயிருந்தது. So rearrange பண்ணோம் ascending orderல. அதுல middle value எடுத்தோம். So இந்த சைடு ஒரு 2 எடுத்துட்டு இந்த சைடு ஒரு 2 எடுத்துட்டு மிடில் நீங்க பாக்கும்போது இது வந்து நம்பர் 4. இதுவே உங்களுக்கு வந்து நம்ம மிடில் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா ஒண்ணு கிடையாது. n plus 1 by 2. ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஃபார்முலா. n plus 1 by 2. So n பக்கத்துல plus 1 இருக்கு. observations நீங்க பாத்தீங்கன்னா n என்றது இங்க என்னது 5. So 5 plus 1 by 2 observations which is equal to 5 plus 1 என்றது 6 by 2 which is equal to 60 or 2 நீங்க கேன்சல் பண்ணா 3 times third observations. So third observation போது கவுண்ட் பண்ணுங்க first observation second observation third observations நீங்க பாக்கும்போது எது இருக்கு number 4. So 4 தான் வந்து median. simple formula நீங்க எனக்கு மிடில் வேல்யூ எனக்கு எடுக்க தெரியல odd கேसेसல மிடில் வேல்யூ எடுக்க தெரியல கன்ஃபியூஷனா இருக்கு அப்படினும்போது n plus 1 by 2 observation நீங்க போடிங்கனா n என்றது என்னதுன்னா total observations 5 plus 1 divided by 2 which is equal to 6 by 2 cancel பண்ணுங்க third. So third observations உங்களோட ascending order பண்ணிட்டீங்க பாரு அதுல போய் நீங்க கால்குலேட் பண்ணுங்க 1 2 third. So third one வந்து 4. So நீங்க நார்மலா வந்து மிடில் வேல்யூ எடுக்கும்போது உங்களுக்கு 4 தான் கிடைச்சது. ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4 தான் கிடைச்சது. So நீங்க either வேல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிடலாம். Second example, find the median of 4, 3, 5, 2, 6, 11. So first step 1 என்னன்னு பாத்தீங்கன்னா rearrange பண்ணனும் ascending order from smallest to largest நீங்க பண்ணனும். So ascending orderல பண்ணீங்கன்னா first small number நீங்க பாருங்க 2, so கட் பண்ணிடுறேன் 3, then 4, then 5, then 6, then 11.
ஸோ அசெண்டிங் ஆர்டரில் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்சர்வேஷன்ஸ் பாருங்கள் ஆடா ஈவனான்னு சொல்லிட்டு. ஸோ n இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்சர்வேஷன்ஸ் இருக்குது 1 2 3 4 5 6 டோட்டல் வந்து 6. ஸோ 6ன்றது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் இருக்கும்போது நம்ம மீடியன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 2 மிடில் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆட் இருக்கும்போது 1 தான் கிடைக்கும், ஈவன் இருக்கும்போது 2 கிடைக்கும். ஸோ இந்த சைடு ஒரு 2 இந்த சைடு ஒரு 2 ஈக்குவலாக தான் நீங்கள் எடுத்துடணும், ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த சைடு 2 இந்த சைடு 2 சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆட் இருக்கும்போது ஒரே ஒரு நம்பர் தான் கிடச்சிது. வேற ஈவன் இருக்கும்போது பாருங்கள் 2 நம்பர் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பருக்குமே வந்து நீங்கள் மீன் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீடியன் ஃபைண்ட் அவுட் ஆகிடும். ஸோ 4 plus 5 divide by 1 2. So total. So mean என்றது நீங்கள் தெரியும் sum of all observations divided by number of observations. So sum of observations போது ரெண்டுக்கு நீங்கள் mean 4 plus 5 divided by number of observations போது 1 2. அதனால தான் 2 போட்டிருக்கும். Which is equal to 9 divided by 2. 9 divided by 2 பண்ணிங்கன்னா 4.5. So median நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து 4.5. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபார்முலாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா n by 2 or n by 2 plus 1 which is equal to n என்றது பார்த்தீங்கன்னா 6 divide by 2. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 divide by 2 plus 1. இங்கே plus 1 பார்த்தீங்கன்னா சென்டரில் நீங்கள் போடணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா n பக்கத்துலேயே நம்ம போட்டோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் plus 1 போடணும், டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை கட் பண்ணிங்கன்னா தேர்ட் ஆப்சர்வேஷன், இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 3 then plus 1 which is fourth observation. Third observation fourth observation எடுக்கணும். So third and fourth observation அப்படிங்கும்போது நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க 1 2 3. Third observation அது 4 then fourth observation அப்படிங்கும்போது 5. ஸோ நீங்கள் மீடியன் கால்குலேட் பண்ணுறதுக்கு இது ரெண்டு நீங்கள் மீன் பண்ணும். ஸோ 4 plus 5 divide by 2 which is equal to 9 divide by 2 which is equal to 4.5. ஸோ ரெண்டு மெத்தட்லையுமே பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்து 4.5 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு மிடில் இருக்க இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து நீங்கள் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியன் கிடச்சிரும். ஸோ இந்த சென்டரில் இருக்கிறது உங்களுக்கு எடுக்க தெரில அப்படின்னும் போது இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிவிடுங்க. n by 2 then n by 2 plus 1. இந்த ப்ளஸ் 1 சென்டரில் வரணும். இதுக்கு முன்னாடி ஆர்டரில் பார்த்தீங்கன்னா n பக்கத்துலேயே போட்டிருப்போம், இங்கே சென்டரில் போடணும். ஸோ இங்கே இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அப்சர்வேஷன்ஸ்னு எடுக்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தேர்டும் ஃபோர்த் அப்சர்வேஷன்ஸ் எடுங்கன்னு வந்து ஃபார்முலாவில் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ தேர்டையும் ஃபோர்த் அப்சர்வேஷன்ஸ் எடுத்து அதுக்கு நம்ம மீன் தான் இங்கே மறுபடியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதே ஸ்டெப் தான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு மீடியன் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஆட் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸாக ஈவன் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸாக பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஃபார்முலா எல்லாமே நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம். ஆட் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வரும்போது மிடில் வேல்யூ தான் உங்களோட மீடியன் வேல்யூ. வேற இன் கேஸ் ஆஃப் மீடியனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிடில் வேல்யூ கிடைக்கும். அந்த ரெண்டுக்குமே நீங்கள் மீன் எடுத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீடியனாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா மீன் மீடியன் மோடுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் அந்த வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ அகெயின்.